ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி தீபாவளி. எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்கள் சேனல் சார்பாக. ஸோ நாங்கள் வந்து நேற்று நைட்டு தாங்க அம்மா ஊருக்கு வந்தோம். ஸோ நைட்டு வந்தோடனே நாங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஒரு வாரமாகவே எங்கள் வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் தான். ஸோ நைட் ஆனால் பட்டாசு வெடிக்கலான்னு எங்கள் குட்டீஸ்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. டெய்லி ஒரு 4 கம்மி மத்தாப்பாஸ் வெடிச்சுட்டு தான் தூங்கவே போவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பட்டாசு வாங்கி வச்சாச்சு. அதனால் ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்லேயும் பாதி வெடியெல்லாம் வந்து வெளியே வச்சோம். புஸ்வானம் இதெல்லாம் உள்ளேயும் வச்சோம். உள்ளே வந்து இடம் இருக்குது, அதனால் உள்ளேயும் சங்கு சக்கரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம். புகை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக புகைங்க. மாஸ்க் போட்டுட்டு பட்டாசு வெடிங்க. நார்மலாகவே நமக்கு மாஸ்க் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சமயத்தில் எங்கெங்க மாஸ்கெல்லாம் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புகை வந்து உங்கள் மூக்கு வாயிலெலாம் போகாமல் இருக்கும். அதுக்காக தான். ஸோ ஜஸ்ட் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்புறம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு நைட் ஃபுல்லாக. இதே மாதிரி 1 மணி நேரம் நல்லா பட்டாசு வெடிச்சு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியாச்சு. குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்பா இதை வைங்க, அப்பா அதை வைங்கன்னு. எங்கள் வீட்டுக்காரர் அவர் தான் ஃபுல்லாக எல்லா பட்டாசையும் வச்சுட்டு இருந்தார். இவங்க கம்மி மத்தாப்பு பிடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தாங்க பசங்க. பையன் ரொம்ப பயப்படுவான், பாப்பானா பிடிச்சிடுவா கம்மி மத்தாப்பு. அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதை வைங்கப்பா அதை வைங்கப்பான்னு ஒரே ஆட்டம் தான் நைட் ஃபுல்லாக. செமையாக என்ஜாய் பண்ணியாச்சு. எங்கே நாங்கள் வந்து எங்கேயும் அவுட்டிங் போக எங்கேயும் பிளான் பண்ணல. ஸோ இங்கேயே 2 நாள் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ காலையிலேயே ஆயிடுச்சு, தீபாவளியும் வந்தாச்சு. காலையில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு. ஸோ ஒரு சரவடி வச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவடி வந்து வைக்கிறதுக்கு வந்தாச்சு நாங்கள். ஸோ அவர் தான் வச்சார் சரவடி வைக்காரு. இது வந்து 1K வாலா, 1000 வாலா. இது 1000 வாலாவே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வெடிக்குமான்னு தெரியல. ஸோ அவ்வளோதான். அந்த திரி வந்து கீழே இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து வைக்கிறதுக்காக அதை பார்த்துட்டு இருந்தார். கீழே முட்டுது, வச்சு அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டீஸ் எல்லாம் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பையன் ஓடிட்டான் வீட்டுக்குள்ளே. ஸோ அம்மா தான் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவர் என்ன வைக்கலை, அதை கல் வைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தார். அதனால் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபோட்டோஸும் நிறைய எடுத்தோம். அவ்வளோதான், வைக்க போகிறாரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாவே நல்லா என்ஜாய் பண்ணோம் தீபாவளியை. நாங்கள் வந்து பட்டாசு வெடிச்சு முடிச்சுட்டு சிவன்மலைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். காங்கேயம் சிவன்மலை உங்களுக்கு நல்லா தெரியும், முருகன் கோவில். ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பழனிக்கு அப்புறம் சிவன்மலைன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ எங்கள் ஊரில் தான் இருக்குது சிவன்மலை. அங்கே தான் நாங்கள் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பினோம். குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பையன் ரொம்ப நாளாக சிவன்மலை போகணுன்னு ஆசைப்பட்டே இருந்தான். சரி கோயிலுக்கு போகாமல் இருந்தால் எப்படி, ஸோ புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. நாங்கள் போகிறப்ப கூட அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் கிரகணம் அப்படிங்கிறதுனால கூட்டம் ஃபுல்லாக இருந்தது. அமாவாசை தானே நாளைக்கு, சரி நாளைக்கு தான் கூட்டம் இருக்குன்னு நினச்சோம். பார்த்தா கூட்டம் ஃபுல்லாக இருந்தது. ஆனால் முடிச்சுட்டு நாங்கள் வந்து திரும்பி ரிட்டர்ன் வரும்போது தான் கார் எடுக்கவே முடியல. அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ காரு வண்டி ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தது. ஸோ கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் அங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. எப்படியும் சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா அந்த வழியில் தான் நாங்கள் போனோம். 25 ரூபா வழி, 50 ரூபா வழி, ஃப்ரீ தரிசனம் எல்லாமே இருந்தது. எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைன் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம 50 ரூபா இதில் போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். போயிட்டு வந்து அப்புறமா மட்டன், சிக்கன், மீன் வழக்கம் போல தாங்க. தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், ஸோ அது இல்லாமல் செலிப்ரேட் பண்ண முடியுமா என்ன? ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு. ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் தீபாவளி என்னென்ன பண்ணோம், எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய எல்லா வந்து சந்தோஷங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.